இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதவி நிலைகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. வழக்க போட்டவர் ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தாலும் அதை போடுவித்தவர்களும் கட்சிக்கான் இருக்கிறார். நேரடியாக சொல்ல இல்லாதவங்களுக்கே விளங்கும், எல்லாருக்கும் தெரியும். போடுவித்தவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய மனப்பிரச்சனை. நான் 10 வருஷம் பேச்சாளராக இருந்திருக்கிறேன், இன்னொருத்தருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு சொல்றதுதானே பெருந்தன்மை. உங்களுடைய மிகப்பெரிய தீர்மானங்களை ஸ்ரீதரன் எடுப்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் நீங்கள் கட்சிக்குள் கூட ஒரு பொறிமுறையை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறார். இது கையில வாள் வச்சுக்கொண்டு கத்தி வச்சுக்கொண்டு செய்கிற விஷயம் இல்லை, இது சண்டித்தனம் இல்லை. நாங்கள் போய் என்ன மலமண்டு எல்லாரையும் வெட்டி சாய்க்கலாமா? இல்லை, அதற்கு ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டியது. கேள்வி கேட்கிற நீங்களே சொல்லுங்க, என்ன பொறிமுறை என்றது? மத்திய குழுவில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு புரிதலை உருவாக்க வேண்டிய கடமை. எனவே நான் சொன்னேனே, மத்திய குழுவில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு பகுதியானவர்கள் ஒரு மனநிலையோடு இருக்கிறார். மத்திய குழு உங்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் ஒருவேளை கோருமாக இருந்தால் அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வரட்டும், அப்படி வந்தால் அதை சந்திக்க நான் தயாராக, எதிர்கொள்ள நான் தயாராக. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பார்த்து சில கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அது தனிப்பட்ட பிரச்சனை, அவருடைய அவற்றை கருத்துக்கு நான் சொல்ல வரையில்லை. டாக்டர் சத்தியமூர்த்தி மீதான கருத்து வர்ற பொழுது நான் சொன்னேன், கஜேந்திரகுமார் சொன்னவர், நீங்கள் இப்படியான கருத்துக்களை நீங்கள் தலைவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கஜேந்திரகுமார்னு சொன்னவர். 2010ஆம் ஆண்டிலேயும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நாங்கள் இதை விட மோசமாக நாங்கள் சந்திச்சிருக்கோம். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளினுடைய இணைவுகள் தொடர்பாக அதிகமாக கவனம் செலுத்தப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நீங்கள் அல்லது செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் தனிப்பட்ட ரீதியாக பல சந்திப்புகளை மேற்கொள்கிறீர்கள். எங்களுடைய இந்த வீட்டில் தான் நாங்கள் ஒரு தடவை சந்தித்து காய்ச்சிருக்கோம். அதற்கு பிறகு நாங்கள் இன்னும் அதை பற்றி இந்த விடயங்களும் பேசப்படையில். வடக்கு கிழக்கில் வாழ்கிற தமிழ் மக்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் அமைப்புக்கு சார்பாக வாக்களிப்பார்கள். ஆனால் பிறகு நாங்கள் சமஷ்டி பற்றி பேசலாமா? சமஷ்டி திட்டத்தில் நாங்கள் விட்டு தவறி போயிட்டோம்னா என்ன நடக்கும்? ஆகவே புதிய அரசியல் அமைப்பு வர்ற பொழுது மக்களுக்கு எப்படி அது பற்றி ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறது. நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, உங்களோட என்ன இதல்ல நடக்கும். எஃப்னாகலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற அரசியல் ஆளுமை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு முன்பு ஒரு பரபரப்பான நாளில் சந்தித்திருந்தோம். சில எதிர்பார்ப்புகள் இருந்தன, சில ஐயங்கள் இருந்தன. இப்பொழுது மக்களினுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் மக்களினுடைய இந்த வாக்கு நிலைப்பாடு தொடர்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? மக்களிடம் ஒரு வகையான குழப்பம் ஒன்று இருந்தது தேர்தல் நேரத்தில், உண்மை. குறிப்பாக தமிழ் கட்சிகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையின்மைகள், இன்னும் ஆழமாக சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த ஒற்றுமையின்மைகள். இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டது, நிறுத்தியவர்கள் மீதான கோபம் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மக்களிடம். ஒரு கட்சி, அந்த தாய் கட்சியான ஒரு தாய் மீது பிள்ளைகள் வழக்கு போட்டதும், வழக்கினூடாகவே தொடர்ந்தும் அந்த கட்சியை வைத்திருப்பதும் இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஒன்றை வடக்கு பகுதி மக்களுக்கு அது கொடுத்திருந்தது. கூடுதலாக வடக்கு மாகாண மக்கள் அந்த விடயத்தில் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த தேர்தலில் எங்களுக்கான ஆசன குறைவுகளுக்கும் மிக முக்கியமான காரணம். இதனை விட நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லை, ஏனென்றால் கூடுதலாக குவிந்திருக்கிற கட்சிகளுடைய இடங்கள் யாழ்ப்பாண குடாநாடு, அதிலும் குறிப்பாக சொன்னால் வடபகுதி. இப்போ எந்த கட்சியை எடுத்தாலும் அந்த தலைமைத்துவங்களும் சரி, கட்சிகளுடைய நடவடிக்கைகளும் சரி, முதலாவது யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் இருந்தால் அது ஆரம்பிக்கப்படுவதுண்டு. அவை இவர்கள் ஒவ்வொரு திசைகளிலே ஒரு விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது தமிழர்கள் ஒரு தரப்பாக ஒற்றுமையாக இல்லை என்ற பலகீனத்தையும் மக்கள் ஒரு அதிருப்தியாக இதில் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இன்னும் ஒரு வகையில் கிட்டத்தட்ட 44 கட்சிகள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டிட்டு இருந்தாலும் அதில் 23 சுயேட்சை குழுக்களும் உள்ளடங்கலாக இருந்தது. இந்த சுயேட்சை குழுக்கள் பெற்ற வாக்குகள் 80,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கின்றன. இந்த 80,000 வாக்குகளும் யாருக்குமே பயன்படாமல் அது சிதற பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே இதுக்கு பின்னால் ஒரு பின்புலங்கள், ஏதோ ஒரு வகையில் இந்த சுயேட்சை குழுக்களுக்காக கொண்டு செல்லப்பட்ட வாக்குகள் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை, பலத்தை சிதறடித்திருக்கிறது. மக்கள், சில பகுதிகளில் வாழ்கிற மக்கள் நினைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு வாக்களித்தால் அந்த வாக்கின் மூலமாக நான் ஒரு எம்பியாக வரலாம் அல்லது எங்கடியால் வரும் என்ற எண்ணங்களை கொண்டும் அவர்கள் அந்த வாக்குகளை போட்டிருக்கிறார்கள். இதனால் சராசரியாக ஏறத்தாழ ஒரு 80,000 வாக்குகள்
எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் சிதைவுற்றிருக்கிறது. அதுவும் எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பின்னடை. இன்னும் ஒரு விடயம், நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை சொல்லி கொண்டிருந்தோமே தவிர மக்களுக்கான அல்ல புதிய இளைஞர்களை உள்ளீர்க்கக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கான அரசியல் ஸ்திரம், கொள்கை சார்ந்த சமஸ்தி என்றால் அது என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, அது ஏன் எங்களுக்கு தேவையானது என்ற விடயங்களை கொண்டு சென்றது மிக குறைவு. நாங்கள் ஒரு பரவலாக ஒரு மென்போக்காக அல்லது மேலோட்டமான அரசியல் கருத்துக்களை பேசி கொண்டவர்களாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அடிமட்ட மக்களிடம் அல்லது கிராமிய மட்டத்திலே மக்களிடம் இந்த அரசியல் கொண்டு செல்லப்படவில்லை. இளைஞர்களிடம் இது இன்னும் பரவலாக்கப்படவில்லை. பல்கலைக்கழக மாணவர்களை கட்சி சரியாக உள்வாங்கவில்லை. இந்த குறைபாடுகளை நான் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு நிறைய இடங்களில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மக்களினுடைய தீர்மானங்கள் என்பது எங்களுடைய கட்சி மேற்கொள்கின்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமையும், எங்களோடு தான் மக்கள் நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு அபரீதமான நம்பிக்கை கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியிடம் எப்பொழுதுமே இருந்தது. ஆனால் வடக்கு கிழக்கில் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த அனுர அலையின் காரணமாக தேசிய மக்கள் சக்தி அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் பல இழக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய காரணங்கள் தொடர்பாக சொல்லப்படுகின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகள் மீது மக்கள் கொண்ட அவநம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இப்படிப்பட்ட முடிவு ஒன்றை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. உண்மையில் தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பை இலங்கை தமிழரசு கட்சி நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறதா? நீங்கள் சொல்கிறதுல சில விஷயங்கள்லையும் நாங்கள் உண்மைகளை பகிர்ந்து கொள்ளலாம், அது இல்லை என்று நான் சொல்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக நாங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் சமஷ்டி என்பதை வலியுறுத்தி அந்த கோரிக்கையை முன்வைத்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதனை கொடுத்து மக்களிடம் நாங்கள் வாக்கு கேட்குறோம். தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் ஏக்கிய ராஜ்யம் என்கிறோம், அல்லது நாங்கள் ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வு என்கிறோம், அல்லது பயன்மூண்ட நடைமுறைப்படுத்த என்கிறோம். இப்படி ஒவ்வொரு தரப்புகளும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொள்கிறோம். இப்போ மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தேர்தல் நேரம் சொன்ன உங்களுடைய அந்த தீர்வு என்ன, ஏன் நீங்கள் அதை மாற்றி கொண்டு போகிறீர்கள், அல்லது அதை விட அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் எங்களிடம் பேசினீங்களா. இப்போ அண்மையில் நான் ஒரு சந்திப்புக்கு போன பொழுது எனக்கு கேட்டார்கள், நீங்கள் எங்களிடம் ஒரு தேர்தல் வரும் பொழுது வாக்களியுங்கள் கேட்கிறீர்கள். சரி, ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறது என்று எங்களை நீங்கள் கேட்டீங்களான். இப்போ நான் கேட்டேன், நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் அவ்வாறான ஒரு கூட்டத்தை வைத்து இப்போ பேராளர்களை வைத்து நாங்கள் அப்படி ஒன்றை கேட்ட நாங்கள் என்று சொன்ன பொழுது, கிராம மட்டத்தில் நீங்கள் அதை முதல் அறிஞ்சிருக்க வேணும். நீங்கள் மக்களின் மனங்களை அறியாமல் நீங்கள் நேரடியாகவே ஊடபாட்டில் அறிவிக்கிறீர்கள், இன்னாருக்குன்னு நீங்கள் அறிவிக்கிறீர்கள். இதை நீங்கள் எங்களையெல்லோ கேட்டிருக்க வேணும், எங்களுடையெல்லாம் நீங்கள் கதைச்சிருக்க வேணும். நாங்கள் அமைப்பு ரீதியாக ஏன் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கிறோம். இல்லை, இந்த எங்களிடம் பேசுங்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? மக்களினுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் அரசியலில் ஆர்வமாக இருக்கிறார்கள், ஒரு விருப்பத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தேசிய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்றதுக்கு அவரிடம் மிக ஆழமான விருப்பு இருக்கிறது. அந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் மலினப்படுத்துகிறோம் அல்லது அதனை பின்னோக்கி செல்ல வைக்கிறோம் என்ற ஆதங்கம் பல பேரிடம் உண்டு. ஆகவே அந்த விடயங்களில் கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் பிழையானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அவநம்பிக்கை என்பதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தா யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 25% தான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்கிறது. ஆக 75% வாக்குகள் எங்கேயோ ஒரு பக்கத்தில் தமிழ் பகுதிக்குள்ளே தான் நின்று உழண்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கோலோச்சிய பலர் அரசோடு இருந்த தேசிய கட்சியோடு இருந்தவர்கள் இன்றைக்கு வெளியில் போயிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பெரிய தோல்வியாக நாங்கள் கருதவில்லை. ஆனால் தோல்வி இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இருமாப்போடு இருக்க நாங்கள் தயாரில்லை. இங்கே இதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மறைமுகமான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறோம், ஒரு தற்காலிக பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் வடக்கு மாகாணத்தில் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லாத வரைக்கும், அந்த தோல்விக்கான காரணங்களை நாங்கள் தேடாத வரைக்கும் நாங்கள் இருமாப்போடு அல்லது ஆணவத்தோடு திமிரோடு நாங்கள் நடத்த முடியாது. அந்த திமிர் ஆணவத்தை நாங்கள் முதல் விடுத்து மக்களோடு சேர்ந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவருடைய
எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் இன்னும் அதிகமான கவனத்தை கொள்கிறோம். உண்மையில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகள் தேசியம், சுயாட்சி போன்ற எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை நோக்கி பயணிக்கிறது. அரசியல் ரீதியாக சில விட்டுக்கொடுப்புகள், சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர்களினுடைய அந்த இலக்கு இதுவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இடையிலான ஒரு இடைவெளி உருவாகி இருக்கிறதா? மக்கள் அதிகமாக பரபரப்புகளையும் அல்லது நாளாந்த பிரச்சனைகளில் என்ன விதமான தீர்வை அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் எடுக்கிறார்கள் என்பதை உற்று நோக்குகிறார்களா? ஒரு உண்மை இருக்குது தம்பி. என்னென்னா, இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த கடந்த 15 ஆண்டுகளில் ஒரு தொழில் துறையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய களங்கள் இங்கே வர இல்லை. இப்போ கிளிநொச்சியில் 2 ஆடை தொழிற்சாலைகள் வந்ததுன்றது ஒரு வகையானது. அதுவும் அங்கே இருந்த பெண்களை வலுக்கட்டாயமாக கொழும்புக்கு ஏற்றி செல்ல முனைந்த பொழுது நாங்கள் மறித்து போராட்டம் நடத்தியதனோட விளைவு கிளிநொச்சியில் அவ்வாறானது வந்தது. நாங்கள் இந்த கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம், ரோட்டை போட்டிருக்கிறோம்ன்றதெல்லாம் ஒரு மக்களுடைய உணவிலேயோ அல்லது அவருடைய தொழிலையோ ஒரு வருமானத்திலேயோ அது தாக்கத்தை செலுத்தது. ஆனால் அது மிக முக்கியமானது. பௌதிக வளங்கள் மிக முக்கியமானது. நாங்கள் குளத்தை கட்டிட்டோம் என்றால் குளத்தால் வர தண்ணியில் எப்படி சாப்பாடு வருமென்று மக்கள் யோசிக்கல. ஆனால் அடிப்படை வசதிகள் கேட்குறார்கள். போனோன்னா வீதி திருத்த வேணும், எங்களுக்கு கட்டிடம் வேணும் என்று எல்லாம் கேட்குறார்கள். ஆனால் ஒரு தொழில் ரீதியாக, ஒரு வேலை ரீதியாக இளைஞர்களை கவரக்கூடிய களத்தை நாங்கள் உருவாக்க முடியலை. 2015 19 இடையில் நாங்கள் கவர்மெண்ட்டோடு நாங்கள் ஆதரவு கொடுத்த நேரத்தில் மைத்திரி ரணில் அரசில் நாங்கள் இந்த ஆணவ உப்பளத்தை இயங்க செய்த நாங்கள் அது ஒரு மிகப்பெரிய பிரயத்தனமாக செய்த பொழுது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-120 இளைஞர்கள், யுவதிகள் அதுக்கு வேலைக்கு போகிற வாய்ப்பொண்டை உருவாக்கினாங்க. ஆனால் அது ஒரு சின்ன விஷயம்தான். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ சாதாரணமாக காங்கிரஸ் சீமேந்து தொழிற்சாலை மாதிரி ஒரு தொழிற்சாலையை நாங்களோட உருவாக்க முடியலை. பரந்தனில் ரசாயன தொழிற்சாலை இருக்கண்டா, ரசாயன தொழிற்சாலை இருந்த இடத்துல நாங்கள் ரணில் மைத்திரி கவர்மெண்ட் காலத்தில் கேட்ட நாங்கள் ஒரு கைத்தொழில் பேட்டி ஒன்றை உருவாக்கினால் 20-30 ஃபேக்ட்ரிஸ் அந்த இடத்துக்கு 400 ஏக்கர் காணி இருக்குது. கொண்டு வந்தால் 5 மாவட்டங்களில் இருந்து வேலைக்கு வந்து போகக்கூடிய புகையிரத பாதை, போக்குவரத்து பாதையில் உள்ள ஒரு இடம், அதை நாங்கள் செய்யலாம்ன்றதுக்கு அவர்கள் அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதுக்கான களம் ஒன்று உருவாக்கப்படவில்லை. இப்போ மட்டக்களப்பில் வாழைச்சேன காகித தொழிற்சாலை என்பது மூலப்பொருள் இல்லை அல்லது அதுக்கான தளம் இல்லைன்னு சொல்லி அதை கைவிட்டார். இப்போ கழிவு பொருட்களை வைத்துக்கொண்டே, கழிவு பேப்பர்ஸை வைத்துக்கொண்டே நாங்கள் அதை செய்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு ஏதோ எல்லாம் எடுத்து நாங்கள் அந்த காலத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் அவர்கள் ஒரு நெதர்லாண்ட் டென்மார்க்கில் இருக்கிற தமிழ் தொழில் முனைவோர் கூடாக அதனை செய்வதற்கு கடும் முயற்சிகளை எடுத்திருந்தார். ஆனால் அவை வெற்றி அளிக்கவில்லை என்பது உண்மைதான். அந்த வெற்றி அளிக்காத காரணமும் எங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இல்லை என்பது இளைஞர்கள் எங்களை விட்டு தள்ளி போகின்ற வாய்ப்பை கொடுத்திருந்தது. இன்றைக்கு நீங்கள் சொல்கிற என்பிபின்ற அலின்றது கூட சிங்கள இளைஞர்கள் நாட்டை விட்டு போகிறார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிச்சா கிட்டத்தட்ட 3 மாதம் தவணைதாரர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கடவுச்சீட்டு எடுக்கலாம்னு 6 மாதம் ஆகுது. ஆனால் முந்தி காலம கொண்ட கொடுத்தா பின்னிறம் தரக்கூடிய நிலையில் இருந்தது. அப்படி என்றால் ஏன் அதை கட்டுப்படுத்துகிறார்கள்? கடவுச்சீட்டு புத்தகம் இல்லை என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் நாட்டிலேருந்து கடவுச்சீட்டு எடுத்துக்கொண்டு போக பார்க்குறாரு. அப்போ சிங்கள இளைஞர்களையும் கட்டுப்படுத்த பார்க்குறார்கள், தமிழ் இளைஞர்களையும் கட்டுப்படுத்த பார்க்குறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய நோக்கம் இங்கிருந்து பாய்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம், நாடு அதல பாதாளத்துக்கு போகிறது, அந்த விடயங்கள் எல்லா இடமும் பொதுவாக காணப்படுகிறது. இந்த நிலையிலே தான் ஒரு இளைய தலைமுறை எங்களிடமிருந்து தள்ளி இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு பல்கலைக்கழகத்தில் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்டவர்கள் இன்றைக்கு 15 வருடங்களை பூர்த்தி செய்திருப்பார்கள். அவர்களுக்கும் எங்களுக்குமான ஊடாட்டம் என்ன, உறவு நிலைகள் என்ன, அது எங்களிடம் சரியாக கையாளப்படவில்லை. 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்குமான OL AL பாஸ் பண்ணிய இளைஞர்கள், யுவதிகளோடு நாங்கள் கொண்டிருக்கிற தொடர்புகள் மிக குறைவு. பல்கலைக்கழகத்தில் போய் தென்னிலங்கையில் படிக்க போன மாணவர்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த யுத்தம் பற்றிய சிந்தனைகள்லேருந்து அவர்கள் மாறுறார்கள். அவர்கள் ஏதோ யுத்தம் நடந்தது பிள மாதிரியும், நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் பிள மாதிரியும், மாற்றம் ஒன்றுக்காக நாங்கள் வாக்களிக்கலாமே. இப்போ என்னோட தெரிஞ்ச சில மாணவிகள் சொன்னார்கள், நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் என் ஃப்ரெண்ட் சொன்னால் நீங்கள் திசைகாட்டிக்கு போடுங்கன்னு நான் போட்டு விட்டான். இப்போ அவர் என்னத்துக்கு போடுறோன்னு தெரியாத நிலைமையில் கூட போட்டவர்கள் இருக்கிறார். ஒரு தமிழ் தேசிய அரசியலை உணர்வு பூர்வமான நிலையில் நாங்கள் கொண்டு போகலை. நாங்கள் மென்வெலு பேசிக்கொண்டு, நாங்கள் அதில் இருந்து கொண்டு அரசியலை மக்களுக்கு ஏதோ தீர்வுக்கு போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக தீர்வையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க இல்லை. மக்களிடம் நாங்கள் அதை இளைஞர்களை எங்களோட பக்கம் கொண்டும் பெறையில். இது நீங்கள் தந்தை செல்வாண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைய தலைமுறை 14-13 வயசுலேயே அந்த களத்துக்கு போனார்கள், போராடினார்கள். அவர்கள் அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டார்கள்.
பிறகு ஆயுத போராட்டம் நடக்கிற காலத்தில் ஒரு ஒற்றை தலைமை மேதகு பிரபாகரன் என்ற அந்த சொல்லுக்கு கீழே கட்டுப்பட்டு இளைஞர்கள் துப்பாக்கியோட ஒரு தேச விடுதலைக்காக அணிதிரண்டார்கள். அந்த கவர்ச்சிகரமான தேச விடுதலையை அல்லது அதற்கான ஒரு உணர்வுபூர்வமான அரசியலை எங்களுடைய கட்சி வழங்க தவறி இருக்கிறது. எங்களுடைய அந்த மென்போக்கு என்பதும் அல்லது விட்டு கொடுத்தல் என்பதும் இன்றைக்கு எங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையானது. தமிழ் தேசிய இலக்கு என்பது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சுட்டிக்காட்டியது போல ஏற்கனவே தேசிய நீரோட்டத்தில் கலந்து தேசிய கட்சிகளோடு இணைந்து அரசியலில் ஈடுபட்ட ஒரு சில பிரதிநிதிகள் இப்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக தேசிய கட்சிகளுக்கு ஆசனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியலுக்கும் பாராளுமன்றத்திற்கும் புதியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் ஒரு பிராந்திய மக்களினுடைய நலனை முன்னிறுத்திய அரசியல் செய்ய முடியுமா என்பது எதிர்காலத்தில் தான் அதற்கான பதில் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ் தேசிய பரப்புக்குள் தேசிய இலக்கோடு பயணிக்கக்கூடிய பிரதிநிதிகளிடம் தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி சார்ந்த இலக்குகளும் தள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையில் இதை நீங்கள் தேசிய அரசுகளோடு ஒத்துப்போவதனூடாக செய்வது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மக்களினுடைய இலக்கு தொடர்பான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் தமிழரசு கட்சி அல்ல, தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. இதற்கான பொறிமுறையை எந்த புள்ளியில் ஆரம்பிக்க போகிறீர்கள்? நீங்கள் கேட்குற இந்த அபிவிருத்தி என்பது இந்த நாட்டுக்குள்ளே தானே நடக்க போகிற ஒரு விஷயம். இப்போ நாட்டின் யார் ஆட்சியில் தென்னிலங்கையில் இருக்கிறாரோ அவர்களுடைய அரசியல் ஸ்திரம், அவருடைய அரசியல் பலம், அவர்கள் தேட போகிற நிதி பலங்கள் தான் எங்களுக்கும் கொஞ்சம் இந்தியாவில் பாய்ச்சப்படும். நாங்கள் தனித்துவமாக ஒரு நிதியை திரட்டி கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் எங்களுடைய ஆட்சி முறையை செய்ய இயலாது. அதுக்கான அதிகாரம் இந்த நாட்டில் எங்களுக்கு இல்லை. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இல்லை, இப்போ இவர்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரதிநிதிகள் தேசிய கட்சிகளோடு இணைகின்ற பொழுது வேலை வாய்ப்பாகவும் உற்பத்திகளாகவும் இருந்தாலும் தேசிய கட்சியோடு சேர்றதுக்கு அப்பால் தேசிய கட்சியாக இருக்கிற இன்றைக்கு அது யூஎன்பியோ எஸ்எல்எப்பியோ அல்லது எஸ்ஜேவியோ இன்றைக்கு களத்தில் அதிகாரம் இல்லை என்றாலும் என்பிபி இன்றைக்கு களத்தில் அதிகாரத்தோடு இருக்குது. ஆனால் நீங்கள் அரசியல் அவருடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா என்பிபியால் முடியாமல் இருக்குது. காசை திரட்டுறது, உள்நாட்டுக்குள்ளே எந்த வருமானமும் இல்லை. தேயிலை, ரப்பர், தெங்கு தொழில்கள் அந்நிய செலாவணியை பெற்றுத்தர்றதில் பெரிய அளவில் வாய்ப்புள்ள துறையாக காண இல்லை. அது ஒரு அளவானதோடு அப்படியே இருக்குது. அது பாரிய அளவில் இலங்கையின் பொருளாதாரத்தை நிமித்தக்கூடிய மாதிரி காட்டையில். சுற்றுலா பயணிகளுடைய வருகை 2024ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்து போனதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. அந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகை மட்டும்தான் ஒரு சின்ன வருமானத்தை அவர்களுக்கு தந்திருக்கு. இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் இலங்கை வந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்து சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் எடுத்தார்கள், அல்லது ஆடை உற்பத்தி மூலம் ஒரு வருமானத்தை எடுத்தார்கள். இன்றைக்கு அந்த தொழில்துறைகளும் வீழ்ச்சி கண்டிருக்கு. உதாரணம், கிளிநொச்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆடை தொழிற்சாலையில் 1000 பேருக்கிட்ட வேலையிலிருந்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள், இல்லை தாங்களாக விலகி இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு ஓர்டர் இல்லைன்னு சொல்கிறார்கள். ஓர்டர் இல்லையென்றால் உற்பத்திகள் குறையுது. உற்பத்திகள் குறைகிற பொழுது அவர்களுக்கு சம்பளம் அல்லது அவர்கள் லீவ் எடுக்கிற நாட்களுக்கு சம்பளம் இல்லை. இப்படியே அவர்கள் மெல்ல மெல்ல வேலையை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இது இலங்கையில் பல இடங்களில் நடைபெறுகிறது. பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் கூலி குறைவாக இருக்குது. அப்போ அங்கே ஆடை உற்பத்தி தொழிற்சாலை வளருது. இப்போ இது இலங்கையை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு பின்னடைவை தான் தந்திருக்கு. அண்மைய நாட்களில் இலங்கையினுடைய இப்போதைய ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், மக்கள் சில விடயங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க தயாராகணும், நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க தயாராகணும் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களால் முடியாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது என்றதை மறைமுகமாக சொல்லுது. இப்போ IMF கடன் கொடுத்தா என்ன, பாரிஸ் கிளப் கடன் கொடுத்தால் என்ன, அல்லது உலக வங்கி கொடுத்தால் என்ன, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்தா என்ன, யார் கடன் கொடுத்தாலும் கடன் என்பது மீளளிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த விடயங்கள் தொடர்பாக பிரஸ்தாபித்திருந்தாலும் ஆளுங்கட்சியாக வருகிற பொழுது அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய செய்தி உண்டு. ஆகவே இலங்கை இன்று தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல திணறுது, முடியாமல் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எடுத்த உடனே அவர்கள் மீது நீங்கள் எப்படி செய்யலை அப்படி செய்யலைன்னு சொல்கிறதுக்கு அவர்கள் மந்திரத்தில் மாங்காய் விழுத்துற விஷயம் அல்ல. இது ஒரு நீண்ட பயணம். எங்களுடைய பிராந்திய மக்களினுடைய விடயம் தொடர்பாக நான் அந்த கேள்வியை திரும்பவும் கேட்கின்றேன். இப்பொழுது ஒரு வறுமை இருக்கிறது. அபிவிருத்தி சார்ந்த எங்களுடைய மக்களுடைய வேலை வாய்ப்பு, அவர்களுக்கான வருவாய், எங்களுடைய பகுதிகளுக்கான உற்பத்திகளை முன்கொண்டு செல்வதற்கு ஒரு வறுமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் தேசிய பரப்புக்குள் இயங்கக்கூடிய கட்சிகள் அதனை பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கிறதா? இப்பொழுது எடுக்காவிட்டால் இது இன்னும் மக்கள் மத்தியில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த பொறுப்பெடுக்க. அதைத்தான் நாங்கள் பல தடவைகள் அதற்கான பொறிமுறை பொறிமுறை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி பாருங்களேன்,
மலேசியாவில் இருக்கிற பினாங்கு மாநிலத்துக்கு அந்த நாடு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது. நீங்கள் முதலீடுகளை உள்ளூர் கொண்டு வரலாம், நீங்கள் உற்பத்தி துறைகளை ஆரம்பியுங்கள், உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் பவரை அந்த நாடு கொடுத்தது. இன்றைக்கு பினாங்கு மாநிலம் கூடுதலான தமிழர்கள் வாழுகின்ற மாநிலம். வெளிநாட்டு முதலீடுகளால் அது வளர்கிற பொழுது மலேசியா தானாகவே அப்பண்ணப்பட்டது. இன்றைக்கு இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார், முதலீடுகளை அவர் கொண்டு வரார். அந்த பவர் அவருக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிற எங்களுடைய இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற தீர்வுகள் என்பது அல்லது நாங்கள் கேட்குற இந்த 13ஆம் திருத்தத்துக்கு இருக்கிற அதிகாரம் என்பது இந்த நிதியை கொண்டு வரக்கூடிய நேரடியாக கொண்டு வரக்கூடிய இந்த அதிகார பவரும் அவர்களுக்கு இல்லை முதலமைச்சருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்த முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க முயற்சித்த பொழுதே அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது. ஆகவே ஒன்றை செய்ய முடியாமல் இருக்குது. ஆனாலும் அண்மைய நாட்களில் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சில தொழில் முனைவோரோடும் தமிழ்நாட்டு அரசினுடைய பிரதிநிதிகளோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். நான் அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டும் இருக்கிறேன், நேரடியாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கு கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசினுடைய அனுசரணையோடும் சில முதலீடுகளை நாங்கள் இங்கே செய்ய முயற்சிக்கிறோம். அதே போல் இந்திய அரசினுடைய முயற்சியோடு இப்போ குறிஞ்சாத்தீவு உப்பளம், ஆனரவு உப்பளம் புறம்பாக இருந்தாலும் குறிஞ்சாத்தீவு உப்பளம் போன்ற பகுதிகளில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான அல்லது அந்த உற்பத்தி துறைகளை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கோம். அண்மைய நாட்களில் நான் இந்திய தூதரகத்தோடு அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தேன். அதே போல் தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு அவர்களும் தங்களுடைய சில பச்சை விளக்குகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுவது போல நாங்கள் தொழில் முயற்சிகளில் இளைஞர்களை கொண்டு வருவதற்கும் சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபடுத்துவதற்கும் நாங்கள் கடுமையான பிரயத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதவி நிலைகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. தலைவர் என்று பார்த்தால் அரசியல் குழு தலைவர், பதில் தலைவர் அல்லது தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீங்கள் அப்படி இருக்கிறது. ஊடக பேச்சாளர் என்று பார்த்தால் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு ஊடக பேச்சாளர், கட்சி உறுப்பினருக்கு ஊடக பேச்சாளர். இன்னும் எதிர்காலத்தில் எத்தனை பதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை, இதில் மிக முக்கியமாக தலைவர் ஒருவர் தான் இருப்பார். ஆனால் அந்த தலைவத்துவம் மாவேண்ணையினுடைய சில கடித செயற்பாடுகளால் அந்த தலைமைத்துவம் அவரிடம் இல்லாமல் போனது. ஆனால் நேரடியாக சிரேஷ்ட உபதலைவராக இருப்பவரை தலைவர் என்று நியமிக்க முடியாது. அதனுடைய ஜாப்பு அதற்குரிய இடத்தை கொடுக்கவில்லை. ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவராக நான் இருப்பதனால் அது நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடையில் தான் இருக்கிறது. ஆகவே நான் எந்த நேரம் இடைக்கால தடை ஈடுபட்டால் இந்த நேரமும் நான் தலைவராக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். ஆனால் அது நடைபெறுமா என்பது வழக்கு போட்டவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வழக்கை போட்டவர் ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தாலும் அதை போடுவித்தவர்களும் கட்சிக்கான் இருக்கிறார்கள். அவை அதை போடுவித்தவர்கள் அது நேரடியாக சொல்ல அது உங்களுக்கே விளங்கும், எல்லாருக்கும் தெரியும். போடுவித்தவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய மனப்பிரச்சனை, தாழ்வு சிக்கல், தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை, அவர்கள் இந்த இனத்தை சிதைத்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் அதுதான். அவர்கள் அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அதிலிருந்து வெளியில் வரமாட்டார்கள். ஆகவே அவர்கள் ஒரு ரவுடிசம் மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு மத்திய குழுவிலேயும் அதே விஷயத்தை செய்வார்கள், வெளியிலேயும் அவர்கள் வழக்கின் மூலமாக கட்சியை இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இப்படி வச்சிருக்க தான் பார்ப்பார்கள். அதிலேருந்து அவர்கள் வெளியில் போக மாட்டார்கள். ஆகவே கட்சியினுடைய நிலை என்பது இன்றைக்கு இந்தளவு நிலைமையில் இருப்பதற்கு காரணம் நாங்கள் எங்களுக்குள்ள புரிதல் இல்லாததும் விட்டு கொடுப்பு இல்லாததும், ஒரு வெற்றி பெற்றவரை தலைமைத்துவம் தாங்க விடாமல், அதை ஏற்றுக்கொள்ள விடாமல், மதிக்காமல் நடக்கின்ற தன்மைகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. பேச்சாளர் என்ற விஷயம் நீங்கள் சொல்லுவது போல உண்மையிலே இவ்வளோ காலமும் கட்சிக்கு ஒரு பேச்சாளர் தான். அது கட்சியின் பேச்சாளராகவும் இருந்தார், பாராளுமன்ற குழுவின் பேச்சாளராகவும் இருந்தார். நான் அன்றைக்கு இது தெரிவு செய்யப்படுற பொழுது என்னுடைய கருத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஒருவர் தான் இருந்தது, அதனை இப்பொழுது 2 ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் நல்ல மனசு இருந்தால், நான் 10 வருஷம் பேச்சாளராக இருந்திருக்கிறேன், இன்னொருத்தருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு சொல்கிறது தானே பெருந்தன்மை. அதை விட்டு தொடர்ந்தும் அவர் தான் பேச்சாளராக இருக்கணும், நான் தான் இருக்கணும்னு பறிக்கிறது அது எவ்வளவு அநாகரிகமான விஷயம். ஆகவே இது ஒரு நான் நினைக்கிறேன் இதுக்கு வரலாறு காலம்தான் பதில் சொல்லலாம், அறமும் தர்மமும் தான் இதுக்கு பதில் சொல்லலாம். இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது, 2 பேச்சாளர்களை நியமிக்கலாம் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அது தொடர்பாக ஒரு மாற்று கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இதற்கு முதல் நடந்த மத்திய குழு கூட்டமாக இருக்கலாம் அல்லது நியமன குழு கூட்டங்களில் கூட தமிழரசு கட்சி கூட்டங்களில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களுக்கு நீங்கள் மாற்று கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கரிசனை என்பது இப்படி இருக்கின்ற பொழுது இறுதியாக நீங்கள் சொன்ன கருத்திற்கு மாற்றாகத்தான் நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீர்கள். அதற்கு மாற்றாக இப்பொழுது 2 பேச்சாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஏன் உங்களுடைய இந்த கட்சி தொடர்பான கரிசனைகளை ஒரு தீர்மானமாக ஆக்குவதில் என்ன தடங்கள் இருக்கிறது? இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன் என்றால், சிவிகே சிவஞானம் அண்மையில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்கிறார், நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்து செயற்படுவோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு தலைமை கட்சியாகவே இருப்போம், இளைஞர்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று பகிரங்கமாக அறைகூவல் விடுக்கக்கூடிய நிலைக்கு எட்டி இருக்கிறது. ஒரு தீர்மானம் என்பது மத்திய குழுவில் இருக்கிற உறுப்பினர்களுக்குள்ள பெரும்பாலானவர்கள் என்னத்துக்கு ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அந்த தீர்மானம் அந்த பக்கம்தான் சாயும். இன்றைக்கு இருக்கிற மத்திய குழுவில் பலர் அதை புரிந்து கொள்கிற தன்மை குறைவு. அவர்கள் ஒரு பகுதியினர் குறிப்பாக இல்லை அப்படித்தான் இருக்க வேணும், 2 பேச்சாளர் இருக்க வேணும் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு பெரும்பான்மையான ஆட்கள் இந்த முடிவு போனால் நாங்கள் அதனை தடுக்க முடியாது. என்னுடைய கருத்தை தான் பதிவு செய்யலாம். நான் அதை எதிர்த்து என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே என்னோட இருக்கிற அல்லது எனக்கான அந்த மத்தியில் இருக்கிற உறுப்பினர் தொகை காணாது. ஆகவே நாங்கள் ஒரு சபையில் பெரும்பான்மை எங்கே இருக்கிறதோ, இன்றைக்கு இருக்கிற மத்திய குழுவில் இவ்வாறான எண்ணங்களோடு கூடியவர்கள் கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சரியா பிழையா என்பது நாங்கள் கூட அதை சொல்லாமல் விடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய கருத்தை சரியாக அந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் அவர்கள் அதன் விளைவுகளை அனுபவிக்கிற பொழுது தான் நாங்கள் அந்த தவறை ஏன் விட்டோம் என்ற எண்ணத்துக்கு வருவார்கள். நான் இப்பொழுது கூட சென்ற தலைவர் தெரிவு நடைபெற்ற காலங்களிலே மாற்று கருத்துக்களை கொண்டிருந்த பலர் இப்பொழுது வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான கருத்துக்களோடு இருப்பவர்கள் இன்னும் ஒரு கொஞ்ச காலங்களில் தாங்கள் விட்ட தவறுகளை அல்லது மக்கள் அவர்களுக்கு கொடுக்க போகிற பெறுபவர்களில் இருந்து உணர தலைப்படுவார்கள். நீங்கள் காலத்தின் கைகளில் விடுகிறீர்கள். அது ஒரு தர்க்கத்திற்காக ஒரு கேள்வியை கேட்கின்றேன். நீங்கள் கட்சிக்குள் நடக்கின்ற இந்த முரண்பாட்டின் விளைவாக எடுக்கப்படுகின்ற தீர்மானம் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் காலம் பார்த்து கொள்ளும் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வேற வழியில் தான் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள். எங்களுடைய மிகப்பெரிய தீர்மானங்களை ஸ்ரீதரன் எடுப்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் நீங்கள் கட்சிக்குள் கூட ஒரு பொறிமுறையை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறார். இது கையில வாழ் வச்சுக்கொண்டு கத்தி வச்சுக்கொண்டு செய்கிற விஷயம் இல்லை. இது சண்டித்தனம் இல்லை. ஆனால் இது அரசியல் தான். மக்கள் வாக்களிக்கிறன்றது ஒரு வகை. அது அவர்களுக்கு தெரியும். ஸ்ரீதரன் தமிழ் தேசியத்தோட தமிழினத்தின் விடுதலையோட அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு கொள்கையோட அவர் அந்த நீர்ப்பாதையிலான் பயணிக்கிறார். அந்த பயணப்பாதைக்காகவும் அவருடைய பாராளுமன்றத்தை பேசுகிற குரலுக்காகவும் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த மக்கள் எனக்கு ஆணை தந்திருக்கிறார். நான் மக்கள்கிட்ட கேட்டேன், நான் திரும்பவும் தலைவராக வந்து இந்த கட்சியை வழிநடத்துறதுக்கும் பிரிந்து போன கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை இணைக்கிறதுக்கும் எனக்கு ஆணதாருங்கள் என்று கேட்டேன். அந்த கேட்ட என்ன மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். கேட்காதவரை மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள். ஆனால் மத்திய குழுவில் இருக்கிற புரிதல் இல்லை என்றால், அதில் இருக்கிற பல பேருக்கு அது சம்பந்தமான உடன்பாடு இல்லை என்றால் நாங்கள் அவர்களுக்கு கத்தி கொண்டு போய் குத்த இயலாது, அல்லது அவர்களுக்கு வாழ் கொண்டே வெட்ட இயலாது. அதுக்கு காலம்தான் தீர்மானிக்கலாம். அதுக்காக நாங்கள் சொல்லாமல் விட இயலாது. எங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக நாங்கள் பட்டவர்த்தனமாக நாங்கள் பதிவு செய்யாதாவது இருந்தது வரலாறாவது இருக்க வேணும். அறிக்கையிலேயாவது இருந்தால் தானே கடைசி இவர் சொன்னவர், இவர் இப்படி ஒரு பதிவு செய்திருக்கிறார், 2வது நாளைக்கு வரலாறு சொல்லும். இல்லை என்றால் எல்லாருமே ஒத்துப்போனதாக இருக்குமே. ஆகவே நான் என்னுடைய கருத்தை மக்கள் தந்த ஆணையை நான் சரியாகத்தான் செய்கிறேன். இல்லை நான் பிள்ளையாத்தான் போகிறேன், நான் அதில் பிள்ளையா நடந்திருக்கேன்னா மக்கள் எனக்கு திரும்ப என்ன நிராகரிக்கட்டும். மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது அபிமானம் வைத்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல கட்சியை திறம்பட வழிநடத்துங்கள் என்றால் நீங்கள் அந்த ஆணையை பெற்றுக்கொண்டு கட்சிக்குள் நடக்கக்கூடிய எதிர்மறையான தீர்மானங்களை காலத்திடம் விடுவது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும்? அதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ நாங்கள் போய் என்ன மலமண்ட எல்லாரையும் வெட்டி சாய்க்கலாமா? இல்லை, அதற்கு ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டியது. கேள்வி கேட்குற நீங்களே சொல்லுங்க, அப்போ என்ன பொறிமுறை என்றது? மத்திய குழுவில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு புரிதலை உருவாக்க வேண்டிய கடமை. எனவே நான் சொன்னேனே, மத்திய குழுவில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு பகுதியானவர்கள் ஒரு மனநிலையோடு இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட வேறு சிந்தனைகள் இருக்குது. அவர்கள் இப்போ புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடும். அவருடைய தெரிவுகள் பிழை என்றதை காலம் தீர்மானிக்கும். அதுக்கு நாங்கள் உடனே சொல்லிடலாம். இது ஒரு கொஞ்சம் காலம் தீர்மானித்த பிறகு அவர்களுக்கு ஒரு தேர்தல் கணக்க படிப்பினையே தந்திருக்கு. இந்த நடந்த பாராளுமன்ற தேர்தல் நிறைய பேருக்கு படிப்பினையே தந்திருக்கா இல்லையா? சரி, இன்னும் ஒரு தேர்தல் வர்ற பொழுது, அது ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது ஒரு மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம். மத்திய குழுவில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியா பிழையா, நாங்கள் நடந்து கொண்ட முறையால் நாங்கள் இந்த விளைவை எப்படி சந்திக்கிறோம் என்பதை ஒரு தேர்தல் வர்ற பொழுது தான் சில வேளை அவர்களுக்கு அந்த படிப்பினைகள் வரும். அதுக்கு இன்னும் காலம்தான் சொல்லலாம். நாங்கள் எங்களுடைய அளவோடு தான் நாங்கள் ஒரு தனியாளாக எங்களுடைய கருத்தை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம். அதுக்காக நாங்கள் வாதாடலாம்.
ஆனால் அதுக்கு எங்களுக்கு அந்த 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 சபையில் பெரும்பான்மை இல்லை என்றால் அதுக்கு மேலே எங்களால் செய்ய இயலாது. அது மக்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. அப்போ இது ஒரு சபை, இந்த சபையில் இருக்கிறவர்கள் ஆறாறு புலவுறார்கள் என்றதையும் மக்களிடையே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவை அவர்களுக்கும் வரலாறு சரியான தண்டனையை கொடுக்கும். கடைசியாக வவுனியாவில் நடைபெற்ற இந்த மத்திய குழு கூட்டத்திற்கு பிறகு ஊடகவியலாளர்களை சந்தித்த ஒரு ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கட்சியினுடைய தீர்மானத்திற்கு எதிராக தேர்தல் காலங்களில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களில் ஒரு சிலருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் நாங்கள் கோரியிருக்கின்றோம், எஞ்சியவர்களுக்கும் எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் கோர எதிர்பார்க்கிறோம் என்பது போன்ற கருத்தை முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது நீங்கள் பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தீர்கள். இது தொடர்பாக மத்திய குழு உங்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஒருவேளை கோருமாக இருந்தால் அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? என்னிடம் விளக்கம் கூறப்பட்டது அக்டோபர் 2ஆம் தேதி. நான் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு முதல் அதுக்குரிய விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த விளக்கம் கேட்பதற்கான நியாயம், அவர்கள் சரியாக நடந்து கொண்டார்களா, ஒவ்வொருவரும் அந்த எடுக்கப்பட்ட தீர்மானம் சரியானதா, நான் என்னென்ன காரணத்திற்காக இதனை ஆதரித்தேன் என்பதை என்னுடைய கருத்துக்களை எவ்வாறெல்லாம் கடந்த காலங்களில் பதிவு செய்து வந்திருக்கிறேன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே அது வரட்டும். அப்படி வந்தால் அதை சந்திக்க நான் தயாராக எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் என்றுமில்லாதவாறு அண்மை காலமாக அதிகமாக பேசப்படுகிறது மக்களால். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அல்லது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் என்பன அதிகமாக மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கேட்கப்படுகின்ற கேள்விகள், எழுப்பப்படுகின்ற சர்ச்சைகளுக்கு அப்பால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு சில ஒவ்வாத நடவடிக்கைகள், கேள்விகள் அல்லது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக நீங்களாக இருக்கலாம் அல்லது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், உங்களுடைய மௌனமும் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பார்த்து தகாத முறையில் கருத்துக்களை வீசுகின்ற பொழுது உங்களிடமிருந்து ஏதாவது ஒரு பதில் வரும் என எதிர்பார்க்கப்பட்டவர்களுக்கு அது ஏமாற்றமாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு கனதியான மௌனத்தை பின்பற்றுகிறீர்கள்? நாங்கள் மௌனமாக இருக்க இல்லையா? அன்றைக்கு அதில் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து சொன்ன பொழுது நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பார்த்து சில கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அது தனிப்பட்ட பிரச்சனை, அவருடைய அது அவற்றை கருத்துக்கு நான் சொல்ல வரையில்லை. டாக்டர் சத்தியமூர்த்தி மீதான கருத்து வர்ற பொழுது நான் சொன்னேன், கஜேந்திரகுமார் சொன்னவர் நீங்கள் இப்படியான கருத்துக்களை நீங்கள் தலைவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கஜேந்திரகுமார்னு சொன்னவர். ஆனால் நான் பார்த்த அளவில் நீங்கள் இதை புதுசாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 2010ஆம் ஆண்டிலேயும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நாங்கள் இதை விட மோசமாக நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். எனக்கு அடிக்கிறதுக்கு எழும்பி வந்த டக்ளஸ் சிவானந்தாண்ட தம்பியார் உட்பட பல சம்பவங்கள் இன்றைக்கும் வீடியோ பதிவுகள் இருக்கு. தண்ணி போதில் தூக்கி எறிஞ்சவர்களும் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. இது நான் நினைக்கிறேன் அப்போ இருக்கிற இந்த யூடியூபர்ஸ் அல்லது சமூக வலைத்தளங்கள் மிக குறைவு, அந்த காலம் குறைவு. இப்பொழுது அது வந்திருக்கிறது. அது ஒரு சின்ன விஷயமும் இப்பொழுது அதை ஒரு ஆக்குறதுக்காக பலவர்கள் அதை கொண்டு போகிறார்கள். நாங்கள் எல்லாத்துக்கும் கதைக்க வேணுமென்றும் இல்லை. ஏன்டா நாங்களும் கடந்த 14-15 வருஷங்கள் எங்களுடைய விடயங்களை நாங்கள் வடிவாக பதிவு செய்திருக்கிறோம், மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அரசு உத்தியத்தோடு அணுகியிருக்கிறோம், அவர்களுடைய துறை சார்ந்த திறன்களோடு அணுகி போயிருக்கிறோம். அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அவருக்கு சொல்கிறார், இவருக்கு சொல்கிறாரு, நாங்கள் கதைக்க தேவையில்லை. ஏன்னா அதில் மிக தெளிவாக அவர்களே பதிலளித்தார்களே. ஒரு அரச உத்தியோகத்தர் மீது ஒருவர் குற்றத்தை சுமத்துகிறார் அல்லது ஒரு கேள்வியை கேட்கிறாருன்னா அவர் தானே பதிலளிக்க வேணும். அதுக்கு இடையில இருக்கிற எம்பி போய் ஒன்று கதைக்கணும். அதுபோல் எம்பிகளுக்கு இருக்கிற பாராளுமன்றமாக சண்டை பிடிக்கிறதுக்கு இல்லையே. ஒரு அரச உத்தியோகத்தர் சரி, ஒரு அரசு அதிகாரி இதுக்கு பதில் இருக்க வேணுமென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன் சிறப்புரிமையின் அடிப்படையிலேயோ கூட்டத்தின் அடிப்படையில் அவர் கேள்வி கேட்டால் அவர் மிக தெளிவாக பதிலளிக்கிறார். அதில் யாரும் அங்கு தயங்கினதாக தெரியலையே, யாரையும் கேவலமாக நடத்தினதாக எனக்கு தெரியலை. ஆகவே அவர் மிக தெளிவாக பதிலளிக்கிற பொழுது நாங்கள் அந்த விடயத்துக்குள்ளே பூந்து இல்லை இவர் கேட்குற கேள்வி புள்ளி என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது அவருடைய உரிமை, பதிலளிக்கிறது இவருடைய உரிமை. சரியாக நடந்தால் மௌனம் காப்பது தான் நல்லது. அதுக்கு நாங்கள் பேச தேவையில்லை. தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளினுடைய இணைவுகள் தொடர்பாக அதிகமாக கவனம் செலுத்தப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நீங்கள் அல்லது செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் தனிப்பட்ட ரீதியாக பல சந்திப்புகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த கட்சிகளை இணைத்து கொண்டு பயணிப்பது தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவதாக அறிய முடிகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது? இல்லை, கஜேந்திரன் நான் எங்களுடைய இந்த வீட்டில் தான் நாங்கள் ஒரு தடவை சந்தித்து காய்ச்சிருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் இன்னும் அது பற்றி இந்த விடயங்களும் பேசப்படையில். அதனுடைய நோக்கம், சந்திப்பினுடைய நோக்கம், அவர்கள் என்னோடு கலந்து கொண்ட விடயம், இலங்கையில் ஒரு புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்டால் அந்த அரசியல் அமைப்பு ஒற்றை ஆட்சிக்குள்ளதான் ஒரு தீர்வாக இருக்கும் என்றால் எங்கட மக்கள் இப்போ இருக்கிற நடைமுறையில் அரசாங்கம் அந்த அரசியல் அமைப்பை பாராளுமன்றத்தில்
நிறைவேற்றி பெரும்பான்மையோட பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்காக வெளியில் மக்களிடம் கொண்டு வரணும். அந்த நேரத்தில் வடக்கு கிழக்கில் வாழ்கிற தமிழ் மக்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் அமைப்புக்கு சார்பாக வாக்களிப்பார்கள். ஆனால் பிறகு நாங்கள் சமஷ்டி பற்றி பேசலாமா, அல்ல அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு காலத்திலும் ஏதாவது ஒரு தீர்வு பற்றி கேட்கலாமா? இது வரலாற்றில் நாங்கள் விட்ட தவறுகளிலிருந்து திருத்த வேண்டிய விடயம். குறிப்பாக 1926ஆம் ஆண்டுகளில் எஸ்டபிள்யூஆர்டிஏ பண்டார் நாயக்கா அவர்கள் யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸிடம் வந்து சமஷ்டி பற்றி பேசியிருந்தார். அப்போ இளைஞர் காங்கிரஸ் அதை எதிர்த்தது. இலங்கையை 3 துண்டுகளாக அவர் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு திட்டத்தை முன் வச்சிருந்தார். இப்போ இலங்கையில் சமஷ்டியை பற்றி முதல் சொன்னவர் அவர் தான். அதை எங்கட ஆக்கள் அந்த காலத்தில் நாங்கள் ஏற்க இல்லை. பிறகு நாங்கள் தமிழீழம் கேட்டோம். நாங்கள் அதுக்காக வாக்கெடுப்பு கூட 77ஆம் ஆண்டில் நடத்தினோம். பிறகு நாங்கள் ஆயுத போராட்டம் மூலமாக அடைய முடியலை, நாங்கள் நடத்தினோம். இன்றைக்கும் நாங்கள் சமஷ்டி என்ற அடிப்படையிலாம் இருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டாட்சி என்ற இந்த சமஷ்டி திட்டத்தில் நாங்கள் விட்டு தவறி போயிட்டோம்னா என்ன நடக்கும்? ஆகவே புதிய அரசியல் அமைப்பு வர்ற பொழுது மக்களுக்கு எப்படி அது பற்றி ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறது. நாங்கள் ஒரு எல்லைக்குள்ளே ஒற்றையாட்சிக்குள்ளே அமிழ்ந்து போயிட்டோம் என்றால் அது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினா நடைமுறைப்படுத்துறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இவ்வளோ காலம் 72 குடியரசில் ஜாப்போ அல்லது குடியரசு அரசியல் ஜாப்போ இல்லை 78 அரசியல் ஜாப்லேயோ மக்களுடைய வாக்கெடுப்பு எதுவும் நடைமுறையில். இப்போ 78 ஜேஆர் ஜெயவர்தனை கொண்டு வந்த அந்த அரசியல் ஜாப்பினூடாக அவர் இறுக்கி பிடிச்சிருக்கிறது என்னென்றால் இனிமேல் அந்த தன்னை ஜாப்பை யாரும் மாற்றக்கூடாதென்றால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையோடு மக்களிடம் அது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு செல்ல வேணும் என்று. அவ இனிமேல் ஒரு ஜாப்பு திருத்தம், ஒரு பாரியளவு திருத்தம் அல்ல ஜாப்பு மாற்றம் என்பது அந்த அரசியலமைப்பு மாற்றத்துக்கான விடயத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேணும். இதில் நாங்கள் மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்குறது, அதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்றதை பற்றி தான் நாங்கள் பேசியிருந்தாங்க. பொதுவாக ஒரு அபிப்பிராயம் மக்களிடம் உண்டு, எங்களிடம் உண்டு. ஒரு பொது கொள்கையில் தான் நாங்கள் முதல் ஒன்று சேர வேணும். அந்த பொது கொள்கை என்பது கதைச்சி பேசித்தான் பெற வேணும். அதை நான் ஒரு கொள்கையை கொண்டு வாரது, நீங்கள் ஒரு கொள்கையை கொண்டாடுறது, இவர் ஒரு கொள்கையை கொண்டு வாரது இருக்கலாம். ஆனால் ஒரு மேசையில் இருந்து நாங்கள் இந்த அடிப்படையில் முதல் ஒன்று சேருவோமா, சரி இந்த அடிப்படையிலிருந்து விலகினா அவர் ஆட்டோமேட்டிக்காக விலகினா கருதப்படுமா, அதுக்கு ஒரு வரையறை இருக்க வேணும். இது எங்கள்கிட்ட இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கெல்லாம் கூடியிருந்து கதைச்சிட்டு நாளைக்கு போய் என்ன சொல்லுவோம், நான் 13 பற்றி கதைச்சுருப்பேன், நீங்கள் போய் 14 பற்றி கதைப்பீங்க, இவர் 15 பற்றி கதைப்பார். இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடு. இல்லை நாங்கள் ஒரு விஷயத்தில் திறமாக இருக்கிறது இல்லை. இந்த யூனிட்டி என்றது இல்லாமல் போனதால் இன்றைக்கு சர்வதேச சமூகமும் சரி அல்லது இந்தியாவும் சரி நீங்கள் உண்டோ வாங்கன்னு சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் உண்டாக போகிறதுக்கு ஒரு கொள்கையில் நிற்கிறதில்லை. இப்போ இந்த நிலைமை மாற வேணும். முதலாவது அடிப்படையில் தேர்தலுக்காக ஒன்று சேர்றதல்ல. ஒரு தேர்தலில் சீட் எடுக்கிறதுக்காக நாங்கள் மக்கள்கிட்டேருந்து வெல்லணும், எல்லாரும் ஒன்றா நிற்கிறோம்னு காட்டுறதுக்கு நாங்கள் அதில் ஒரு காலமும் ஒரு உடன்பாடு வராது. முதல் கொள்கை ரீதியாக ஒரு புள்ளியில் நாங்கள் ஒன்று சேர்ந்து இதுதான் சரி, இதை நாங்கள் மாற மாட்டோம், அப்படி மாறினா அவர் தானாக விலகி போகிறதாக இருக்க வேணும். அந்த நிலப்பாடுண்ட நாங்கள் சரியாக எடுப்பமாக இருந்தால் ஒற்றுமையும் பலமும் ஒரு கொள்கை ரீதியான நிலப்பாடும் மிகப்பெரிய கனதியாக மாறும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கை ரீதியான கூட்டுணைவு எதிர்காலத்தில் சாத்தியமாக வாய்ப்பு இருக்குது. அதற்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா? எதுவும் நடக்கும் என்றும் இல்லை, நடக்காதென்றும் இல்லை. நடவடிக்கைகள் இல்லை, நான் சொல்கிறது என்னென்றால் நாங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்கேன்டா, இது நடக்காது, இது நாங்கள் ஒன்றும் கதைக்கு பிரயோசனம் இல்லை, நாங்கள் எங்கே இதை அடைய போகிறோம், இது எங்களுக்கு எங்கே கிடைக்க போகுது, இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்த இடம் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறது. அதுதான் நாங்கள் அதிலும் ஒரு யுத்தத்துக்கு பிறகு இன்னும் எங்கள்கிட்ட இனிமேல் காலத்தில் தீர்வு வருமா, இங்கே இது எதுவும் நடக்காது, நீங்கள் என்ன செய்தீங்க, சரி போராடி இவ்வளவு பேர் சேர்த்து என்ன செய்தது, இந்த கேள்விகளை கேட்குறவர்கள் பல பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். கல்லோயா குடியேற்ற திட்டத்தை அதோடு நிப்பாட்டி அல்லது அதுக்கு பிறகு அது தொடர முடியாமல் இருக்கிற அளவுக்கு அல்லது இன்றைக்கு வடக்கு கிழக்கில் ஓரளவுக்கு தமிழினம் தேசிய இனம் என்று அடையாளப்படுத்துகிற அளவுக்கு ஆயுத போராட்டம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தது, 60,000 பேருடைய வீரச்சாவுகள் எப்படி இந்த மண்ணில் அடையாளம் தந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க தயாரில்லை. ஆனால் எங்கள்கிட்டயே பல பேர் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் போராடி இவ்வளவு விஷயத்தை என்னத்தை கண்டனாங்கள் என்ற மனநிலை இருக்குது. இதை முதல் மாற்ற வேணும், முதல் நம்பிக்கை வர வேணும், இது நடக்கும். அது சில வேளை எங்கள்கிட்ட இன்றைக்கு துவாக்கு இல்லை, நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் இதை கதைக்கிறோம், நாங்கள் தர்மத்தின் வழி அறத்தின் வழி தான் நாங்கள் கதைக்கிறோம். இந்த அறமும் தர்மமும் என்றதுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் நியாயபூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கோரிக்கைகளை மிக பலமாக ஒன்று சேர்ந்து வைப்பமாக இருந்தாலே காணும். ஆனால் நாங்கள் இன்னும் அந்த ஒன்று சேர்கிற நிலைமைக்குள்ள மெல்ல மெல்ல வர இல்லை. ஆனால் அதுக்கான இப்போ ஒரு சில முகுள் நிலைகள் உருவாகி இருக்குது. அது யார் முன்னெடுக்கிறார், யார் பின்னுக்கு நிற்கிறார், அதுக்கும் கூட சில பேர் கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கயந்திரமாரும் ஸ்ரீதரனும் சேர்ந்துட்டார்களா, அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுவார்களா என்றெல்லாம் பல பேர் சொல்கிறார்கள். அவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இப்போ கனடாவில் ஓடி போய் ஒழிச்சிருக்கிறார். அவர் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் இன்னும் எழுதியிருந்தார், பார்த்தேன் நான்.
அவர் இந்த கட்சியை மாகாண சபையை சிதைச்சதுலேயும் இந்த தமிழரசு கட்சியை சிதைச்சதுலேயும் முஸ்லீம் மக்களை ரெண்டு பட வைத்ததுலாம் ஒரு பெரிய பங்காற்றினவர். அவருடைய கோடி போய் இருந்து எழுதுகிறார், இவர்கள் இதுக்கு பதிலளிப்பார்களா, இதுக்கு பதில் சொல்லுவார்களா, இதுகளை நாங்கள் கண்டுட்டு இப்படி தட்டி விட்டு போய் கொண்டிருக்கணும். இதுகளுக்கு நாங்கள் பதிலளித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். இதை செய்கிறவர்கள் யார் என்றால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியினரோடு இருந்தால் சிதைத்தார்கள். கடந்த காலங்களில் இன ஒற்றுமையை, இனத்தினுடைய பயணத்தை எப்படி சிதைத்தார்கள் இன்றைக்கு அதையே வெளியே இருந்தும் செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ நாங்கள் அதை பார்க்கலாமே தவிர நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா உங்களோட என்ன இதல்ல நடக்கும். நாங்கள் நம்பிக்கை வைக்க வேணும். முதலாவது குறிப்பாக நாங்கள் 56ஆம் ஆண்டுகளில் எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்படுற பொழுது நாங்கள் ஆயுதம் பற்றி யாரும் சிந்தித்தவர்கள் இல்லை. ஏன் நீங்கள் 1920ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்றால் சேர்வன் ராமநாதன் அருணாச்சலம் காலங்களில் இலங்கையில் முதல் சிங்கள பௌத்த பாடசாலைகளை உருவாக்கினது, பௌர்ணமி தினத்துக்கு லீவு வேணுமென்று கேட்டதெல்லாம் தமிழாக்கள் தான். இதே ராமநாதன் காலம்தான் கேட்டது. அவர்கள் இந்த நாட்டில் எல்லாத்தையும் உண்டு ஆடலாம் என்று நினைச்சார்கள். அதெல்லாம் சமஸ்டி எங்களை யாழ்ப்பாணத்தாக்கள் வேணாமன்றார்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்போ இருக்கிற இந்த நிலைமையில் நாங்கள் ஒரு காலத்தில் யுத்தம் நடத்துகிற பொழுது போராளிகளை தவிர வேறு யாரும் எங்கள்ட முத்தத்தில் நிற்பார்களான்ட்டு நாங்கள் நினைக்கல. இப்போ இன்றைக்கு சில வேளை இந்த நாட்டினுடைய வேறு மொழி பேசுகின்ற இராணுவம் எங்கள்ட முத்தங்களில் ரோட்டில் நிற்கிறார்கள். நாளைக்கு இதுவே வேறு மாதிரி மாறலாம் தானே, இன்னொரு நாட்டின் இராணுவம் வந்து நிற்கலாம் தானே. ஏன் நின்றது தானே, அப்படி 87களில் அப்படி இருந்தது தானே, 71லும் அப்படி ஒரு இராணுவம் வந்து போனது தானே. வரலாறு எப்படி திரும்ப வேண்டி யாரும் சொல்லிடாது. உலகத்தினுடைய ஒரு நிமிஷம் உலகத்தினுடைய பூகோள அரசியலும் வந்து எங்களுடைய பிரச்சனைகளில் அதிகமான செல்வாக்க கொண்டிருக்கு. நாடுகளுக்கு இடையில் இருக்கிற போட்டி, நாடுகளுடைய அகலக்கால் வைத்தல் என்பது கூட தமிழருடைய விடயம் தொடர்பில் அதிகமான செல்வாக்க செலுத்தும். ஆகவே நாங்கள் நம்பிக்கை வைத்தால், எதையும் நேர்முகத்தோடு சிந்தித்தால் அந்த நேர்முக பயணம் வெற்றி பெறும். இரணைமடு தேக்கத்தில் இருந்து நீர் பங்கீடு செய்கின்ற விடயம் மறுபடியும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த இரணைமடு நீர் பங்கீடு தொடர்பாக முழு பொறுப்பும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களிடம்தான் இருக்கிறது என்று கட்டுரைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? மீண்டும் மீண்டும் இது நான் நினைக்கிறேன், நேற்றும் கூட இரணைமடு கமக்கார அமைப்பினுடைய தலைவர் செயலாளர் சோமோகன் அவர்கள் ஒரு நேர்முகம் கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அது ஒரு அரசியல் அம்பாக அது தேவைப்படுது. இது 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் அவர்கள் தலைமையில் இது பற்றிய ஆராய்வு கூட்டம் தொடங்கி இன்று வரைக்கும் நடந்தது. நாங்கள் இதுக்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்குது. ஸ்ரீதரனை எல்லா பக்கத்தாலையும் தாக்கணும் என்றால் இப்போ எங்கள் கட்சிக்குள்ளே உள்ள சிலரே சில விஷயங்களை கையாள்வார்கள். இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒருத்தர் கனடாவிலிருந்து ஒரு டீம் ஒர்க் கொண்டு செய்வினோம். அதே மாதிரி இஞ்சால இரணைமடு தண்ணியை பிரச்சனையை வச்சு ஒரு என்ஜினியரை வச்சு எங்களுடைய ஆக்களை எங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை உருவாக்குவார்கள். இல்லை அவருக்கு பார் போமீட்டர் இருக்காண்டு இன்னொரு டீம் ஒன்றை உருவாக்கி அவருக்கு பார் வச்சிருக்கிறாரு இன்னொரு கதையை உருவாக்குவார்கள். இதெல்லாம் அந்த அரசியல் போட்டியில் கூடுதலாக வெளியில் இருந்தல்ல, இது கட்சிக்குள்ளே உள்ள சில பேரே செய்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இதுக்காக பயந்து எங்களோட மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை விட்டு நாங்கள் ஓடத்தவேல வாரன். இதில் இரணைமடு விஷயம்ன்றது இன்றைக்கு பாலியார் ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏன் பாலியாரை பற்றி ஒருத்தர் கதைக்கிறீங்கள்? இல்லை, இன்றைக்கு பாலியாரை போய் எத்தனை பேர் நேரில் நின்று பார்த்த நீங்கள்? பாலியாறு திட்டத்துக்கு 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட அரவாசி வேலை திட்டங்கள் நெருக்கமடைஞ்சிருக்கு. அதில் ஃபீஸிபிள் ரிப்போர்ட். ஏன் அந்த தண்ணியை கொண்டு வந்தால் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை மன்னாருக்கும் தண்ணி கொடுக்கலாம்னு சொல்கிறார்கள். ஏன் அப்போ அதை செய்கிறது கேட்குறார்கள்? இல்லை, இரணைமடுவுக்குள்ளே மட்டுமே நிற்கிறீங்கள். இரணைமடுவில் இருந்து போகிற மேலதிக நீர் என்பது ஒரு குளத்தில் தண்ணி நிரம்பினா அந்த தண்ணி வெளியில் தானே போகணும். அதுக்கு வச்சுருக்கலாமா முழு தண்ணியை? அதுவும் மன்னாரில் வவுனியாவில் முல்லைத்தீவில் இருந்து வார காட்டு வெள்ளங்கள் அது வர்ற பொழுது ஒரு அளவு தான் அந்த குளத்தினுடைய 36 அடி என்றால் 36 அடி தான் வச்சிருக்கலாம். ஆறுமுகம் என்ற ஒரு இன்ஜினியர் ஒரு காலத்தில் இருந்தவர், அவர் மிகப்பெரிய நல்ல திட்டத்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக இரணைமடுவிலிருந்து கனகராயன் ஆறு ஊடாக போகிற தண்ணி சுண்டிக்குளம் பராஜில் போய் சுண்டிக்குளம் பராஜால் அது திரும்பி அப்படியே நாகர்கோயில் ஊடாக பரணி முள்ளியான் பகுதியில் வந்து பரணி முள்ளியானுக்கு ஊடாக அது தொண்டமனாறு பராஜுக்கு போய் தொண்டமனாறு பராஜிலேருந்து திரும்பி அரியால பராஜில் வந்து தான் அது கடலில் கலக்கும். ஆகவே அந்த பகுதி முழுவதும் நன்னீராக மாறும், நிலங்கள் நன்னீராக மாறும், நல்ல சதுப்பு நிலமாக அது இருக்கும் என்றது தான் அவருடைய திட்டம். அந்த அடிப்படையில் தான் ஐங்கர்நேசன் அவர்கள் விவசாய அமைச்சராக இருந்த பொழுது அவர் அந்த தொண்டமனாறு பராஜை திரும்ப புனரமைத்து கட்டியிருந்தார். அவருடைய காலத்தில் அது நடைபெற்றது, முக்கியமான வேலையாக நடைபெற்றிருந்தது. அந்த காலத்தில் அது கட்டப்பட்டதால் இன்றைக்கு ஜாக்கரை கரவட்டி போன்ற பகுதிகளில் தண்ணி மாறி இருக்கு. ஏன் அதை சொல்ல தயார் இல்லை, கன பேர் அதை பேசாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக இது ஒரு அரசியல் அம்பு.
இது ஸ்ரீதரன் மீது பாய்ச்சப்படுகிற அல்லது ஸ்ரீதரன் ஏதோ தனியாக அவர் ஒரு பெரிய இன்ஜினியர் மாதிரி ஸ்ரீதரன் அவருக்கு வாரம் சொல்லி முடிக்கிறேன். இதில் வந்து ஸ்ரீதரனுக்கு ஒரு அளவு தான் இந்த விஷயத்தில் தெரியும். எங்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பல புத்திஜீவிகள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல புத்திஜீவிகளுடைய ஆலோசனை, அவர்கள்தான் இந்த விடயத்தில் அதிகமான கரிசனையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தண்ணி நடந்தால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இதில் அங்கே உள்ள உற்பத்திகள் எப்படி பாதிக்கப்படும், இங்கே இருக்கிற மக்களுக்கான தேவை என்ன, இந்த விடயங்கள் எல்லாம் ஆராயப்பட்டு தான் நாங்கள் இந்த விடயத்தில் எங்கள்கிட்ட கருத்தை பதிவு செய்கிறோம். அவர்கள் கேட்குறார்கள் விவசாயிகள். இன்றைக்கு எங்கள்கிட்ட 41,000 ஏக்கர் காணி இருக்குது. சிறுபோக காலத்தில் 13,000 ஏக்கர் தான் சிறுபோகம் செய்யலாம், மிச்சம் செய்ய முடியாமல் இருக்குது. நாங்கள் காலங்காலமாக அதை நம்பித்தானே வாழ்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன விட உங்கள்கிட்ட இருந்து அதுக்கு ஒரு விடையை சொல்லுங்களேன், அல்ல அதுக்கு ஒரு தீர்வை காணுங்களேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன 4 ஃபேக்ட்ரி கட்டி தர போகிறீங்களா? சிறுபோக காலத்தில் விவசாயிகள் அவ்வளோ வெறும் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறது, காலபோக காலத்தில் வயலுக்கு போகிறது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மாற்றீடு என்ன? அப்போ அது ஒன்றும் இல்லாமல் தண்ணி பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிற சில மனநோயாளிகளுக்கு நான் பதிலளிக்கிறது அவ்வளோ நல்ல. இந்த இரணைமடு நீர்த்தேக்க விவகாரம் மீண்டும் மீண்டும் ஒரு பிரதேசவாதமாக உருவெடுப்பது தொடர்பாக, உதாரணமாக கிளிநொச்சிக்காரர்கள் இந்த தரப்பினருக்கு தண்ணி கொடுக்க மறுக்கிறார்கள் என்று சொல்வது என்பது மக்களிடையே ஒரு பிளவை மீண்டும் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு பிரதேசவாதம் இல்லை, அப்படி ஒடுகாலம் இல்லை. நீங்கள் அது பிழையான அது வந்து ஒரு இன்ஜினியர் தான் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். அவருக்கு தான் அந்த பிரதேசவாதம் இருக்குது. அவர் அதுலேருந்து மாற மாட்டார். ஏன்னா அவருக்கு அதில் ஒரு மனநோய் ஒன்று இருக்குது. அவர் இந்த பிரதேசவாதத்தையும் யாழ்ப்பாணம் என்ற விஷயத்தையும் மையப்படுத்தி அவர் நெடுக அதை கதைச்சு கொண்டே தான் இருப்பார். அவர் எந்த கூட்டங்கள்லையும் கதைப்பார், அவர் எல்லாருக்கும் அதை சொல்லி கொண்டு இருப்பார். அவர் தான் அதை பிரதேசவாதம்னு சொல்கிறார். அவருக்கு சில ஊடகம் வச்சிருப்பார். அந்த ஊடகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு விடுதலை போராட்டம் நடக்கிற பொழுது விடுதலை புலிகளுக்கும் போராட்டத்துக்கும் எதிராகவே தங்களை பயன்படுத்தி கொண்டு ஒழிச்சிருந்தவர்கள், இப்பையும் ஆக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறவர்கள், தனி மனிதர்கள் மீது, அப்படியான ஊடகங்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கும். அதுக்காக நாங்கள் பயந்தோடு இல்லாது நியாயத்தை சொல்ல வேண்டியதை சொல்லணும். அதுக்கு சாவும் பெறலாம் அல்லது மக்கள் எங்களை நிராகரிக்கட்டும், அதை பற்றியும் பயம் இல்லை. எந்த காரணத்துக்காக நாங்கள் எங்களோட கருத்தை சொல்ல வலிக்கிறோமோ, எந்த மக்களுக்காக நாங்கள் ஆரோக்கியத்தோட நியாயபூர்வமாக நாங்கள் கருத்தை முன்வைக்கிறோமோ அதிலிருந்து நாங்கள் பின்வாங்கக்கூடாது. அதில் நாங்கள் சரிவர நியாயம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆகவே ஒரு என்ஜினியர் சொல்கிறாருன்றதுக்காக அந்த என்ஜினியர் என்ற அவருடைய பிரதேசவாதத்துக்காக நாங்கள் ஈடுபட தேவையில்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் தான் அங்கேயும் குடியேறி இருக்கிறோம். அங்கே இருக்கிற அண்ணன் தான் இங்கே தம்பி, இங்கே இருக்கிற அண்ணன் தான் அங்கே தம்பி என்று தான் குடும்பமாக இருக்கிறோம். இங்கே ஒரு பிரதேசவாதம் இல்லை. இதெல்லாம் இவர்கள் கட்டுகிற கட்டுக்கதைகள். இதை யாழ்ப்பாண மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், பல தேர்தல்களில் நிராகரித்திருக்கிறார்கள், இந்த முறையும் நிராகரித்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை. அவை மக்களை நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. யாழ்ப்பாண மக்களை ஒரு பிரதேசவாதத்துக்கு இருக்கிறவர்களாகவோ அல்ல கிளிநொச்சி மக்கள் ஒரு பிரதேசவாதத்தோடு இருக்கிறவர்களாகவோ தயவு செய்து அப்படி நீங்கள் கருத்துக்களை விதைக்காதீர்கள். உங்களுடைய நெருக்கடியான வேலை பழுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய பல கேள்விகளுக்கு பொறுமையாகவும் காத்திரமாகவும் பதிலளித்திருக்கிறீர்கள். நன்றி. மிக்க நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம்.